ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிராமத்து எலும்பு குழம்பு பார்க்க போகிறோம். இதில் வேறு ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. எப்பயும் போல் குக்கரை வச்சு அதில் கடலெண்ணெய் ஊற்றுங்க. இப்போ எந்த கறி குழம்பு வச்சாலும் கடலெண்ணெய் ஊற்றி வைங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இந்த பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் நான் எப்பயும் போடுவேன். இதுக்கு போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் அந்த பூ மாதிரி இருக்கணும். அந்த பூவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதுகளை போட்டு கிண்டி எலும்பு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 8 விசில் வேக வச்சுட்டேன். வேக வச்ச எலும்பு தான் தண்ணியை ஊற்றி இந்த எலும்பு குழம்பு வச்சு பாருங்கள். அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், அரைமுடி தேங்காய், வெங்காயம், சின்ன வெங்காயம், கசகசை, அப்புறம் மிளகு இதெல்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக. கசகசை ஊற்றி ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சிட்டிங்கனாலே எலும்பு குழம்பு ரெடி. இறக்கும்போது புதினா போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கும்போதும் கடலெண்ணெய் ஊற்றுங்க, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ஒரு குட்டி கதை ஒன்று பார்த்துருவோம். அதாவது ஒரு ஊரில் மன்னன் இருந்தாராம். அந்த மன்னன் ஒரு போட்டி வச்சாராம் மக்களுக்கு. இந்த அரண்மனையை யார் இந்த கேட்டை திறக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆஸ்தியில் பாதியை எழுதி வச்சுருவேன். அப்படி திறக்காமல் போயிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கை இல்லாமல் போயிடும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த நாட்டில் ஐயோஜா ஆத்தே நம்ம கை போயிருமே அப்படின்ட்டு யாருமே வரலையாம். ஒரே ஒரு இளைஞர் நான் இந்த சுவரை திறக்கிறேன்னு சொல்லி மன்னன்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கார். சரின்னு சொல்லி இப்படின்னு தொட்டானான். தொட்ட செகண்ட் அந்த சுவர், அந்த மதில் திறந்துருச்சான். அப்போ மன்னனும் அவரோட சொன்னபடி அந்த ஆஸ்தியில் பாதி எழுதி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த மக்கள்லாம் சொன்னாங்கன்னா, எப்பட்றா நீ கொஞ்சம் கூட பயமில்லாமல் போய் இந்த கதவை திறந்தாண்டு. நம்பிக்கையோடு தான் போய் திறந்தேன். ஒருவேளை கை போயிருந்தா, கை தானே போயிருக்கு, தலையை ஒன்றும் வெட்டலையே, என் கையைத்தானே வெட்டுவார், நான் வெட்டிட்டு போட்டோம் ஆனால் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தன்னம்பிக்கையோடு சொல்லியிருக்கான். சொன்னனால அவனுக்கு அந்த ஆஸ்தி கிடச்சிருக்கு. மன்னனை நம்ம நாட்டு மக்கள் வீரத்தோடு இருக்கணுன்றதுக்காகத்தான் அந்த போட்டி வச்சுருக்காரு. அவருமே ஒரு கையை உடைக்கிற அளவுக்கு அவர் நான் செய்யலை. செஞ்சுருந்தா அந்த சுவரை அவர் அவ்வளோ தூரத்துக்கு பூட்டி வச்சுருப்பார். திறக்க முடியாத அளவுக்கு பூட்டி வச்சு அவங்க கஷ்டப்பட்டு திறந்துட்டு போறியா அப்படின்னு நினச்சிருப்பார். அந்த மாதிரி எண்ணம் நம்ம மக்களுக்கு யாருக்குமே வரக்கூடாது. ஒருத்தன் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கவும் கூடாது, அவன் நல்லா இருக்கான்னு காமாரப்படவும் கூடாது. நம்ம நல்லெண்ணத்தோடையே எப்பயும் இருக்கணும். இந்த கதையில் என்னன்னா, நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும், விடாமுயற்சியோடு இருக்கணுன்றது தான் இந்த கதைக்கோட உதாரணம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.